இருக்கும். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நாம் இனி கர்த்தருடைய செய்கையை பார்க்க போகிறோம். ஆமென் என்று சொல்லாமா? உண்மையாலுமா அப்படின்னு சொல்றதை இன்னும் எப்படி அதை சொல்லலாம்னா, மகிமை வெளியரங்கமாகும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். மகிமை வெளியரங்கமாகும். அதாவது இவ்வளோ நாள் நீங்க ஜெபித்த ஜெபத்தினுடைய எல்லா காரியங்களையும் தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன செய்ய போறார்னா, மகிமையாய் வெளிப்படுத்த போறார், அல்லது அற்புத கிரியைகளால் வெளிப்படுத்த போறார், அல்லது அதிசய செயல்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தர் தமது செய்கையை உங்களுக்குள் வெளிப்படுத்த போறார். நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டி. நான் இனி கர்த்தருடைய செய்கையை பார்ப்பேன். நல்ல கரந்தட்டி. அந்த வாய்களை அறிக்கிடுங்க பார்க்கலாம். நான் இனி கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பேன். நான் இனி கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பேன். நான் இனி கர்த்தருடைய செய்கையை பார்ப்பேன். நான் இனி கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பேன். ஆமென் என்று சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. 430 வருஷம் என்ன பண்றாங்கன்னா, ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டார். ஆமென் என்று சொல்லலாமா? பெருமூச்சு அப்படின்னு என்னது? பெருமூச்சுனா எப்பாடா போட்டாங்க பாருங்க சிஸ்டர். அந்த பெருமூச்சு எப்பாண்டவரே, எப்பத்தா எப்பத்தா எப்பத்தாங்கிறமே அந்த மாதிரி நம்மளுடைய பெருமூச்சுகளுக்கெல்லாம் இன்னைக்கு அப்பனுடைய மூச்சை கர்த்தர் அறிந்திருக்கிறார்மா. உன்னுடைய பெருமூச்சுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களுக்காக அவர்களை விடுதலையாக்க மோசையை அனுப்பினது போல இன்னைக்கு கர்த்தர் சொல்றார்மா, உங்களுடைய எல்லா பெருமூச்சுகளையும் கர்த்தர் கேட்டு இருக்கிறபடினால உங்களுக்காக அற்புத காலங்கள், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? இந்த வருஷம் நீங்க கர்த்தருடைய செய்ய நல்லா கரந்தட்டி சொல்லுங்க அந்த வார்த்தையை. நல்லா கரந்தட்டி. நான் இனி கர்த்தருடைய செய்கையை பார்ப்பேன். ஆமென் என்று சொல்லலாமா? நான் இனி எதை பார்க்க போறேன்? கர்த்தருடைய செய்கைகளை பார்க்க போறேன். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்க வெளியே வந்து புறப்படுகிற பொழுது கர்த்தருடைய கிரியைகளை எப்படி தொடங்கிச்சு? அது உள்ளேயே தொடங்குச்சு. ஆமென் என்று சொல்லுவோம். அப்படின்னா கர்த்தருடைய செய்கை எப்படி இருக்குன்னா, உன் சத்துருவுக்கு நியாய தீர்ப்பா இருக்கும். நல்லா சொல்லுங்க இந்த வார்த்தை, ரேமா வார்த்தை. உன் சத்துருவுக்கு எப்படி இருக்கும்? நியாய தீர்ப்பா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அதிசயமா இருக்கும். நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லுமா. ஆமா, கர்த்தர் செய்கிற காரியம் உன் சத்துருவுக்கு நியாய தீர்ப்பா இருக்கும். ஒருவேளை சத்துரு ஒடுக்குறானா, ஒடுக்கு, இன்னும் ஒடுக்கு, இன்னும் ஒடுக்கு அப்படின்னு ஒருவேளை தேவனே ஒரு சில நேரங்கள் நம்மளை சத்துருவின் கையில் என்ன செய்யறாரா? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் மீதியானியர் கையில, கானானியர் கையில எல்லாம் ஒப்பு கொடுத்தது போல ஒரு சில நேரங்கள் ஒப்பு கொடுப்பாரு. ஆனா ஒரு நாள் ஒரு கர்த்தர் குறித்திருக்கிற அந்த காலமும் நேரமும் வந்ததுக்கு பின்பு ஆமா, சத்துருவுக்கு அது நியாய தீர்ப்பாய் இருக்கும். ஆனா தம்முடைய ஜனங்களுக்கு அது அற்புதங்களும் அதிசயங்களை காண்கிற வருடமாக அல்லது அந்த நாளாக இருக்கும். ஆமென் என்று சொல்லாமா? அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது அந்த எகிப்துக்கும் பார்வோனுக்கும் அது நியாய தீர்ப்பா இருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு அற்புதமா நடக்குது நடக்குது நடக்குது. வெளியே வராங்க. தேவன் என்ன செஞ்சாரா? செங்கடலை பிளக்கிறார். ஆமென் என்று சொல்ல, அதுதான் கர்த்தருடைய செய்கைகள். நல்லா சொல்லுமா, இனி கர்த்தர் தனது செய்கையை தொடங்கி விட்டாரு. உனக்கு முன்பாய் இருக்கிற செங்கடல்களை கர்த்தர் பிளக்க போறார். நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி. இது தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமா, அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, உனக்கு முன்பாய் இருக்கிற செங்கடல்கள், உனக்கு முன்பாய் இருக்கிற செங்கடல்களை தேவன் ரெண்டாக பிரிக்க பண்ண போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? பசிக்குதுன்னு சொன்ன உடனே கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். ஆமென் என்று சொல்லமா? கொஞ்சம் எங்களுக்கு என்வி சாப்பிடணும் போல இருக்குது, கொஞ்சம் கறி சாப்பிடணும் போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த மன்னாவையே நாங்கள் சாப்பிட்றோமே அப்படின்னு சொன்ன உடனே இருதயத்தின் நினைவுகளை விருப்பங்களை அறிந்து நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படுங்கிற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமா? அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை பிளந்தார். அடுத்து ஆமா, அவர்கள் தாகமா இருக்குதுன்னு சொன்ன உடனே எதை கொடுத்தாரா? கண்மலையிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணினார். கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டி, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை இதுதான், ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்ட அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை புசித்த, ஆமா, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை புசித்த அவர்களுக்கு கர்த்தர் இப்படி செய்வார் என்றால், அவர் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் என்ற உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லமையுள்ளவர். நல்ல நல்ல கரந்தட்டி இயேசுவின் நாமத்தில் இந்த வருடம் அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்ல, நான் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பேன், கர்த்தருடைய செய்கையை பார்ப்பேன், கர்த்தர் எனக்காய் எழுந்தருளி இருக்கிறத பார்ப்பேன், என் சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுகிறத பார்ப்பேன், நான் களி கூறுவேன். இந்த வருஷம் நான் களி கூறுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
ஆமென் என்று சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிட்டு வந்த 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை தேவன் முறியடித்தார். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன்னை நான் நேசிக்கிற மகளே, உன்னை நான் நேசிக்கிற எந்த ஜாதியாருக்கு முன்னாடி அல்லது எந்த ஜனத்தாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு துக்கப்பட்டு நின்னையோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜனத்தாருக்கு நடுவில் கர்த்தர் தமது மகிமையை உங்களுக்குள் வெளிப்படுத்த போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தர் தமது செய்கையை உங்களுக்காக காட்ட போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது நீங்க இந்த அதாவது அந்த பொன் கன்றுக்குட்டியை வந்து அவங்க செய்யறாங்க. எதுலனா யாத்திரை 31 அது தொடங்கிருது. யாத்திரை 31 அதாவது தேவனை விட்டு அவங்க விலகி போயிடுறாங்க. அப்போ அந்த 32 தான் சொல்லுவார் நினைக்கிறா யாத்திராமத்தின் புஸ்தகம். வாசிமா அந்த வசனத்தை. இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி வேண்டாம், அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்கிறாங்களே, இவங்க தான் பொன் கன்றுக்குட்டி செய்கிறாங்க, கர்த்தர் அவங்கள விட்டு விலகிட்டேங்கிறாரு. அதாவது 33:1 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும். போதுமா? என்ன சொல்றாரு? நீங்கிறாரு. என்ன சொல்றாரு? எகிப்து தேசத்திலிருந்து யார் அழைச்சிட்டு வந்தா? நீங்கிறாரு. யார சொல்றாரு? மோசே அழைச்சிட்டு வந்தாரா? கர்த்தர் அழைச்சிட்டு வந்தாரா? என்ன ஆண்டவரே, இவ்வளோ நேரம் நீங்க தான் அழைச்சிங்க நான் நினச்சிட்டு திடீர்னு பார்த்தா நீ அழைச்சிட்டு வந்தேங்கிறார் கர்த்தர். அப்படி ஏன் தெரியுமா? இது வரைக்கும் கர்த்தர் மோசே நான் உன்னோடு வர அப்படியெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த பின்மாற்றத்துக்கு அப்புறமா அல்லது இந்த பொன் கன்றுக்குட்டி செய்ததுக்கு அப்புறம் கர்த்தர் விலகிட்டார். அப்போ மோசேட்டு சொல்றாரு, மோசே நான் அந்த ஜனங்களை அழிச்சு போட்டுறேன், விட்டுரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படிங்கிறப்போ மோசே சொல்றாரு, அப்படியெல்லாம் அந்த வேலையில வேண்டாம், நீர் அவர்களை அழிப்பீர் என்றால் என்னுடைய பெயர் என்ன செய்யுங்க, கிறுக்கி போட்டுருங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டு வரப்போ இப்போ இந்த 32 சொல்றாரு. 33 ஆண்டவருக்கு மோசைக்கு ஒரு டிஸ்கஸ் நடக்குது. தேவன் கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ அழைச்சிட்டு வந்த அப்படிங்கிறாரு. அடுத்த வருஷம் சொல்றாரு, நீங்க தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தீங்க, நானா அழைச்சிட்டு வந்தேன். மோசே கர்த்தர் சொல்றாரு, மோசே நீம்பாரு. மோசே சொல்வார், இல்ல ஆண்டவரே நான் அல்ல, நீரும்பார். அந்த அந்த கூட தொடர்ந்து நீங்க அந்த 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 நாள் 5 வசனத்தை நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, நீம்பாரு. இல்ல நானால இல்ல, நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரிய டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, மோசே சொல்றாரு, இங்க வாருங்க ஆண்டவரே, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். என்ன சொல்லிட்டாரு மோசே சொல்றாரு, இங்க வாருங்க, இந்த வேலையெல்லாம் வேணாம், உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. 33 அந்த கடைசியில சொல்றான். வாசிங்க அந்த வசனத்தை. போதும், அவ்வளவுதான். அதாவது என்ன, சும்மா நீங்க திடீர்னு என்னை வந்து நீதாங்கிறீங்க, நானெல்லாம் கிடையாது, நீங்க தான் என் வாழ்க்கையில. நீங்க தான் கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த வருஷம் நீங்க தான். சொல்லுமா, எனக்கு முன்பாக நீங்க தான், இந்த வருஷம் நீங்க தான் எனக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கணும். எனக்கு முன்பாக நீங்க தான் ஆண்டவரே புறப்பட்டு இருக்கணும். நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிங்க 13 வாசிமா. 13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வராரு மோசே. ஒருவேளை மோசே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த பாதலம் முதலே தெரியும் ஆண்டவரே, ஏன்னா நான் கொஞ்ச நாள் வனாந்தரத்தில், இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் என்ன செஞ்சேன், இந்த வழியாத்தான் போக்குவரத்துமா இருந்தேன், இந்த வழி எனக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த வழியை நான் இந்த வழி தானே ஆண்டவரே நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா மோசே. இல்லை, எனக்கு இது தெரிஞ்ச வழியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போயிருக்கு எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, ஒருவேளை நல்லா நான் இதில் தேறினவன் தான், நல்லா நான் படிச்சிருக்கிறேன், நல்ல பட்டதாரி தான், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லாம
ஆண்டவரே எனக்கு இந்த வழி தெரியுந்தா, ஆனா இது ஏன் வழி, ஆனா உம்முடைய வழியை எனக்கு இந்த வருஷம் எனக்கு அறிவிய. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இது எனக்கு தெரிந்த தொழில் தான். சொல்லுமா, இது எனக்கு தெரிந்த தொழில் தான். எனக்கு நல்லா பாட தெரியும், எனக்கு நல்லா கீபோர்டு போட தெரியும், எனக்கு நல்லா தொழில் செய்ய தெரியும், ஒருவேளை நல்லா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், என்னால நல்லா பாட முடியும். இல்ல ஆண்டவரே, எனக்கு எத்தனை டேலண்டுகள் இருந்தாலும் உம்முடைய வழியை சொல்லுமா, கையை வைத்து சொல்லுமா, உம்முடைய வழி என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளையை நடத்த, என் கணவன்ட்ட ஆண்டவரே நான் நடந்து கொள்ள, என் மனைவி கிட்ட நடந்து கொள்ள, என் பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரிக்க, ஆண்டவரே இந்த வருஷம் நான் வீட்டை கட்ட, ஒரு காரை வாங்க, ஆண்டவரே எத்தனையோ வழி எனக்கு தெரியல, ஆனா உங்க வழி எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க வழி எனக்கு போதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டுதா அப்பதான் சொல்றாரு. அப்பதான் நீங்க செல்லலேனா என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதீருங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதாவது ஏசப்பா எப்படி தெரியுமா ஒரு கேரக்டர் சொல்றேன். ஏசப்பா எப்படி தெரியுமா, கொஞ்சம் அப்படியே அப்புறம் போகிறவர் போல நமக்கு காணப்படுவார். சரி சரி போங்க ஆண்டவரே, நீங்க இப்படி போங்க, நான் அப்படி போறேன் அப்படின்னு போகக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, அவரை விட்டுட்டு போகக்கூடாது. இல்லை, நீர் என்னோடு கூட வராதிருந்தால் இவ்விடத்துல என்னை கொண்டு போகாதீங்க, நீங்க என்னோடு கூட வந்து தங்கிருங்க அவரை உறுதியா பிடித்து கொள்ளுகிற பொழுது அப்ப இதெல்லாம் முடியுது. 33ல கத்த சொல்ல, ஆமா உங்க மகிமையை காண்பி, எல்லா டிஸ்கஸும் முடியுது. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா 31லிருந்து 32ல அந்த 32 பாதியிலிருந்தே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும், நல்லா விளைக்குமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் அப்படின்னு சொல்லலாம், அது மோசேக்கும் தேவனுக்கும். நல்லா சொல்லுங்க, மோசேக்கும் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, பெரிய ஒரு பிரிவு, அப்படி ஒரு பிளவு, கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு. அப்போ அதனாலதான் கர்த்தர் உஞ்சானோங்கிறாரு. ஆனா மோசே சொல்ற, இல்ல இல்ல, இது உங்க ஜனம், இது உங்க ஜனம், உங்க ஜனம், நீங்க நடத்தி கொண்டு போங்க, நீங்க நடத்துங்க, நீங்க செய்யுங்க, நீங்க கொடுத்த பிள்ளை, நீங்க கொடுத்த கணவன், நீங்க கொடுத்த மனைவி, நீங்க கொடுத்த குடும்பம், நீங்க கொடுத்த ஊழியம், ஆமென் என்று சொல்லலாமா, நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்தது அப்படின்னோட தூரமாயிருந்த தேவன் மோசையோட நெருங்கிட்டாரு. அல்லது தூரமாயிருந்த மோசே தேவனோட நெருங்கிட்டாரு. அப்படியா மோசே, நான் நினைச்சேன் என்னை இல்லாம நீ முடிச்சிருவேன்னு நினைச்சேன், என்னை இல்லாம நீ ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போயிருவேன்னு நினைச்சேன், அப்படியான்னு சொல்லிட்டு, சரி மோசே திரும்பவும் நான் இறங்குகிறேன் உனக்காக, திரும்பவும் நான் என்ன செய்யறேன், உன் பக்கம் நான் திரும்புற மோசே, மறுபடியும் நான் வரேன், மறுபடியும் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின பலகைகள். ஏன்னா ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்க மேல தேவனுக்கு கோபம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்க மேல தேவனுக்கு கோபம், அவங்க பாகாலை உண்டு பண்ணிட்டாங்கன்னு. மோசே மேல என்ன கோபம், பலகையை உடைச்சிட்டார் அப்படிங்கிறத விட கர்த்தர் கொடுத்ததை, ஆமென் சொல்ல, கர்த்தர் கொடுத்ததை, கர்த்தர் தனது கையால எழுதி கொடுத்த அந்த பலகை என்ன செஞ்சார், மோசே உடைத்து போட்டார். உபாகமத்தில் இருக்க அந்த வார்த்தை எரிந்து, எப்படியாமா, ஆமா வீட்டுல கோபம் வந்தா சொம்ப தூக்கி எரியும்ல, பிளேட்டை தூக்கி எரியும்ல, அந்த மாதிரி மோசே அந்த பலகையை தூக்கி எறிந்து, எப்படியாமா தூக்கி எரிந்து அப்படின்னா பாப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல, அதனால மோசைக்கும் தேவனுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு, தூரம் ஆயிருச்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரிவு வந்துருச்சு, கொஞ்சம் பிளவு வந்துருச்சு. அப்ப மோசைக்கு தேவனுக்கு கொஞ்சம் அந்த பிளவு தூரம் வந்தபடினால அப்ப கர்த்தர் இந்த இடத்துல தான் 34ல சொல்றாரு, மோசே ஆமா மோசே உன் மேல நான் கோபமா இருந்தேன், ஏன்னா உன் கையில நம்பி கொடுத்ததை, உன் கையில நம்பி நான் கொடுத்தது என்ன செஞ்சிட்டேன், தூக்கி எரிஞ்சிட்ட மோசே. அப்ப நீ என்ன செய்யணும், இந்த வருஷம் கர்த்தர் சொல்லாரு, இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அன்றைக்கு மோசேட்டு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொன்னாரு, இந்த வருஷம் மறுபடியும் எடுத்துக்கொண்டு ஏறி வா, மறுபடியும் எடுத்துக்கொண்டு ஏறி வா, ஏறி வா, ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் அதை என்ன செய்வேன், திரும்ப எழுதுவேன். அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு, இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின வார்த்தைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளை நான் என்ன செய்வேன், எழுதுவேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வருஷம் கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னார், அல்லது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு செய்ய வேண்டும்னா கர்த்தர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாமா,
ஆதி அன்புக்குள் வாங்க. ஆதியில நீங்க கர்த்தரோடு கூட எப்படி இருந்தீங்க? ஆதிய ஜெபம், ஆதி வைராக்கியம், ஆதியில ஆமா, அல்லது உங்க கையில கொடுத்ததான பொறுப்பு, உங்க கையில கொடுத்ததான ஊழியம், உங்க கையில கொடுத்ததான காரியத்தை எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உடைச்சிட்டீங்க. இப்போ மோசே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரம் நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஏங்க கோவப்பட்டீங்க? அவ கோவப்படுத்தினாங்க, அதனால நான் கோவப்பட்டேன். கணவன் என்னை கோவப்படுத்தினாரு, நான் கோவப்பட்டேன். மனைவி என்னை கோவப்படுத்தினா நான் கோவப்பட்டேன். இப்போ மோசே சாக்காடு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க பாவம் பண்ணாங்க, அதனால நான் என்ன செஞ்சேன்? உடச்சு போட்டுட்டேன். கர்த்தர் அதெல்லாம் கணக்கு கேட்க மாட்டாருமா? உள்ளவன் அவன்கிட்ட கேட்பார். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய நேரங்கள் நம்ம அப்படிதான், நம்ம கணவனுக்காகட்டும் பிள்ளைகளுக்காகட்டும் தரப்புல நின்று நம்ம என்ன செய்யறோம்? மனைவிக்காகட்டும் பிள்ளைகளுக்காக கணவனுக்காகட்டும் தரப்புல நின்று நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோம், ரொம்ப நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி தெரியுமா ஜெபிப்போம்? ஆண்டவரே என் கணவனை ரட்சி, ஆண்டவரே என் கணவனை ரட்சி, ஆண்டவரே என் கணவனை ரட்சியும். அவர் எனது ரத்த சம்பந்தமான, இப்போ அதவர் சேர்த்திட்டுமா, அவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன், அவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன் ஆண்டவரே, அதனால அவரை ரட்சி ஆண்டவர், அவர் ரட்சி ஆண்டவர், அவர் ரட்சி ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆண்டவர் இறங்கிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இறங்கி, சரி மகளே உன் ஜெபத்தின் நிமித்தம் என்ன செஞ்ச? இறக்க செஞ்சுட்டேன்ட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் மூலமா ஒன்று எழும்பும் பாருங்க, அப்ப நம்ம உடச்சு போட்டுருவோம். உங்களை எல்லாம் வச்சுட்டு நீ எல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டையா, அவ்வளவுதான். நீ எல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டையா, உனக்கா எத்தனை நாள் தான் ஜெபிக்கிற? அவர் இறங்கிட்டாரு, அவர் இறங்கிட்டார் உன் கணவனை ரட்சிக்கிறதுக்கு. நம்ம வாய் வார்த்தை. மோசே அதை தான் பண்ணாரு. ஆண்டவரே ஜனங்களுக்காய் தரப்புல நிக்கிற கர்த்தர் சொல்றாரு, மோசே அந்த ஜனங்களை நான் அழிக்கிற மோசே, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க மோசே அப்படிங்கிற பொழுது, இல்ல ஆண்டவர் அவங்களை அழைப்பீர் என்றால் என் பேர கிறுக்கி போட்டவனு அங்கே மண்டாடிட்டாரு. மண்டாடிட்டு ஆண்டவர், சரி மோசே உன் ஜபத்துக்காக நான் என்ன செஞ்சேன்? இறங்கிட்டேன்னு இறங்கிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு மோசே வராரு. வரபொழுது இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பொன்கண் குற்றியை செஞ்சு வணங்கிட்டு இருந்த பொழுது உடனே அந்த ஜனங்களுடைய கிரியைகளை பார்த்து தங்கையில இருந்ததான அந்த பலகையை உடைத்து போட்டார். அப்படின்னு என்னன்னா, ஜனங்களுக்காக திறப்புல நின்னார் மோசே. திறப்புல நின்னது நிமித்தம் தேவன் ஜனங்களுக்கு இறங்கிட்டாரு. ஆனா மோசே இறங்கலையே. இப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஜனங்க மேல இருந்த தேவனுடைய கோபத்தை மோசே தேவ கோபத்தை ஆற்றிட்டாரு, தான் கோபத்தை அடக்க தெரியல. என்ன பண்ணிட்டாரு? தேவ கோபத்தை ஆற்றின மோசேக்கு தான் கோபத்தை அடக்க தெரியாம உடச்சு போட்டுட்டாருமா. நான் இந்த பாயிண்ட்ல மட்டும் நிக்கிறேன், எனக்கு ரொம்ப அழுத்துறாரு. இல்லை எதுக்கு இதை சொல்றேன்னா, கோபத்தை மட்டும் சொல்லல, சூழ்நிலை, கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த பொறுப்புகள், நம்மளை நம்பி கொடுத்ததான ஊழியங்கள், நம்மளை நம்பி கொடுத்ததான ஸ்தானங்கள், சூழ்நிலைகள் நிமித்தம், கணவனின் நிமித்தம், மனைவியின் நிமித்தம், அடுத்து பிள்ளைகள் நிமித்தம், நிறைய பேர் சரீரத்தை காட்டிக்கூட நம்ம சரீரத்தை காட்டுறோம். என்னால் ஜெபிக்க முடியலைங்க, என்னால் அதிகாலையில் எழும்ப முடியலைங்க, எனக்கு அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி நிறையா நேரங்கள் தேவன் நம்ம கையில் கொடுத்த கற்பனையை, நம்ம கையில் கொடுத்த பொறுப்புகளை, நம்ம சூழ்நிலையை சாக்காடு காட்டி நிறையா நேரங்கள் உடைத்து எரிந்து விட்டோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், இல்ல மகளே வா, மறுபடியும் வா, இந்த வருஷம் நீ வா, ஏறி வா மகளே, ஏறி வா. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காத. ஒருவேளை உன் கணவனுடைய சூழ்நிலை, மனைவியினுடைய சூழ்நிலை, பிள்ளையினுடைய சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, ஏன் உன் சரீரமே உனக்கு கோஆபரேட் பண்ணல. ஆமா, என் சரீரம் இப்போ கோஆபரேட் பண்ணல எனக்கு. ஆனால் இல்ல ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, என் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறதை நான் விரும்பல ஆண்டவரே, இன்னைக்கு எப்படியாவது உங்கள் வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ள கொடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லா பலகீனங்களையும் தூக்கி எரிஞ்சுட்டு ஓடி வந்திருக்கிறோம். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எங்க உடைத்தையோ, எங்க ஆமா தொடங்கின பொழுது உன்னுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது, இந்த முடிவு எங்கே இருக்கிறது, கர்த்தருனை வைத்த ஸ்தானம் எங்கே? கர்த்தர் ஆதாமை கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சாரு. தேடுறாருங்க ஆதாம, பக்கத்தில் கரத்தை பிடிங்கள தேடிட்டே இருக்கிறாரா, ஆதாமே நீ எங்கே இருக்கிற, ஆதாமே நீ எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிற ஆதாமே, உன்னை வச்ச இடம் எங்க, உனக்கு கொடுத்த பொறுப்பு எங்க, உன் கையில் கொடுத்த ஆமா தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவுங்கிற ஒரு பெரிய பொறுப்பு உன் கையில் தந்தனே.
இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இல்ல இல்ல மோசே, கர்த்தருடைய செய்ய என ரொம்ப ஆசை அவருக்கு. உன் மூலமா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும். உன்னை கொண்டு கர்த்தர் ஜாதிகளை ரட்சிக்க விரும்புகிறார், ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உன்னை ஆசீர்வாதமாய் ஆக்க விரும்புகிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறாருமா. அதனால கர்த்தர் சொல்றாரு, மகளே, கர்த்தர் சொல்றாரு, திரும்ப நான் எழுதுற மகளே, நான் திரும்ப உனக்கு ஆசீர்வாதங்களை எழுதுறேன். உனக்கு திரும்ப நான் மகிமையான காரியத்தை நான் எழுதுகிறேன். மறுபடியும் நான் எழுதுவேன், மறுபடியும் நான் எழுதுவேன். ஆனால் ஆனால் ஒன்று, ஒரு சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம்ல, இப்போ வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் வந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர், இன்னைக்கு இப்படி இவங்க அழுகிறாங்களே, இவங்களுக்காக நான் எத்தனை நாள் அழுது இருக்கிறேன் சொல்லுவார் ஆண்டவர். அதாவது பின்மாற்றமாக போய் அவங்க வாழ்வில் நிறைய சிறையிருப்பு வந்துடும். பின்மாற்றமாக போய் நிறைய சிறையிருப்பு வந்துடும். அப்போ வந்து உட்காந்து அழுவாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், இதே அழுகை நான் எத்தனை நாள் அவர்களுக்காய் அழுது இருக்கிறேன். என் மகன் என்னை விட்டு தூரம் போயிட்டா, தூரம் போயிட்டா, தூரம் போயிட்டா. பன்றியின் தவிட்டையும் இளைய குமாரன் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது எத்தனை வேதனை. ஆனால் அந்த இளைய குமாரன் தூரமாய் போய்விட்டான் என்று அந்த தகப்பன் வழி அருகே உட்கார்ந்து எத்தனை நாள் அவர் அழுதிருப்பார். ஒரே ஒன்று, ஆண்டவரே, இத்தனை வருஷம் கையை உயர்த்தி, இத்தனை வருஷம் நான் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தேன், என்னை மன்னி ஆண்டவரே. இத்தனை வருஷம் உங்களை நான் துக்கப்படுத்தி இருந்தேன், என்னை மன்னி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த பொறுப்பை, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்தானத்தை, நீங்கள் கொடுத்த ஊழியத்தை, நீங்கள் கொடுத்த கடமைகளை, நீங்கள் கையில் கொடுத்ததான காரியத்தை நான் உதறிட்டாண்டவரே. உதறிட்ட குடும்பத்தை சாக்காட்டிட்டு, ஆமாம், சூழ்நிலைகளை சாக்காட்டிட்டு, ஃபைனான்ஸை சாக்காட்டிட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் உடச்சு போட்டுட்டேன். ஆனால் இந்த வருஷத்தில் முதல் முடிவு நான் எடுக்கிறேன், நான் திரும்ப வரேன். அந்த ஒரு வார்த்தை போது, என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், மறுபடியும் நான் போவேன் என்று அவன் இருந்த இடத்திலிருந்து எழுந்து தகப்பன் வீட்டுக்கு புறப்படுகிற பொழுது தகப்பன் வழியிலேயே நின்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு வேண்டியதை கொடுத்தான். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, திரும்ப வா மகளே. அந்த ஒரு நேசத்தை நான் ஃபீல் பண்ணுறேன் மகளே, நேசத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். உன் சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும் மகனே, உன் சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா. டாடி சொல்றாரு, ஏறி வா. விடியற்காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் நீ ஏறி வா, ஏறி வா. சூழ்நிலையை பார்க்காத. நிறைய நேரம் நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறோம், பிரச்சனைகளை பார்க்குறோம், போராட்டங்களை பார்க்குறோம். இப்படி இருக்குது, இந்த காரியம் இப்படி இருக்குது, அந்த காரியம் அப்படி இருக்குது, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, கணவன் அப்படி இருக்கிறான், மனைவி அப்படி இருக்கிறா, பிள்ளை இருக்கிறா. எல்லா மகனே மகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, சூழ்நிலையை பார்க்காத, ஏறி வா. யாக்கோபுக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டது போல உனக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறி வா, ஏறி வா. முதல் படி, இரண்டாவது படி, மூணாவது படி, நாலாவது படி, அஞ்சாவது படி, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. ஓ, கர்த்தர் உனக்காக உயரத்தில் நின்று கொண்டு உன்னை வரவேற்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். ஏறி வா மகளே, ஏறி வா. உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு நீ ஏறி வா. இதைத்தான் அப்படியே சொல்ல வந்த. அந்த வழி, ஒரு சில நேரம் நமக்கு ஒரு சில வழிகள் வருது தெரியுமா? அதை ஏன் தெரியுமா? அந்த வழி அவர் பட்டிருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல எப்படி சொல்ல அப்படின்னா, அதாவது தேவனே எடுத்து இழைச்சு மோசே கையில் கொடுத்தாரு. அவன் உடைக்கிற பொழுது அவரையே உடைச்சதுக்கு அர்த்தம் தானே, அது உண்மைதானே. இப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த கிஃப்ட் அவங்க பொத்தி பொத்தி வளைச்சாங்க, அந்த பொத்தி பொத்தி வைத்திருந்தாங்கன்னா என்னை அதை ஹானர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், என்னை மதிக்கிறாங்கன்னு. நான் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அந்த பொருள் வாசப்படியில் கிடந்தா அது என்ன தூக்கி வீசுறதுக்கு அர்த்தம். அப்போ மோசே வீசின பொழுது கர்த்தருடைய இறுதி எப்படி துக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் அந்த வழியைத்தான் மோசே அனுபவித்தார். அப்போ இன்னைக்கு நிறைய நேரம் ஒரு சில சிறையிருப்பு ஏன் தெரியுமா? ஒரு சில வழிகள் ஏன் தெரியுமா? கர்த்தரும் கையில் கொடுத்ததை நீ உடைத்து போட்டபடினா, கர்த்தரும் கையில் கொடுத்ததை அலட்சியம் பண்ணினபடினா, கர்த்தரும் கையில் கொடுத்ததை நிர்விச்சாரமா தூக்கி வீசினபடினாலே, ஓ, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கிற. ஆனால் திரும்ப போய் தேடி எடு, தேடி எடு, தேடி எடு, தேடி எடு. எதை தொலைச்ச, எந்த இடத்துல இழந்த? ஜப ஆவிய வா, பைபிள் ரீடிங் வா, பரிசுத்தத்தை வா, தேவனோடு இருக்கிற அதிகால ஜபத்தையா, சிறுவர் ஊழியத்தையா, வாலிபர் ஊழியத்தையா, எதை இழந்த? கர்த்தர் கையில திறவுகோல் கொடுத்தாரு. அந்த திறவுகோல் எங்க? அந்த பட்டயம் எங்க? திரும்பவும் இந்த வருஷம் எடுத்துக்க மகளே, எடுத்துட்டு ஏறி வா. திரும்பவும் எழுதுவே. மோசே ஏறினான் இருக்கு. மோசே
2700 அடி உயரமாமாது அந்த சீனாய் மலை. அந்த சீனாய் மலையில் மோசே ஏறாரு. அந்த இடத்துல இருக்கும் பாருங்க, தேவன் இறங்கினார். இன்னைக்கு அந்த இடத்துல வாசிங்கம்மா, தேவன் இறங்கினார். மோசே 5 கர்த்தர் ஒரு ஆமா கர்த்தர் ஒரு மேகத்தில் 4 இருந்து வாசிமா, 4 வாசி 4. அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கினான். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டு. நீ ஒரு அடி கர்த்தருக்காக எடுத்து வைத்த கர்த்தர் உனக்காக 1000 அடிகளை எடுத்து வைக்க அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் சொல்ற அந்த இடத்துல மோசே ஏறினான், கர்த்தர் இறங்கி. எனக்கு ரொம்ப பிடிச்சது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். மோசே, ஆமா, மோசேயின் அருகில் கர்த்தர் வந்தார். அத கர்த்தர் விரும்புறார் மகளே, விரும்புகிறார். ஏன்னா ஏசப்பாக்கு நீ இப்படியே முடிஞ்சு போயிடும் ஒரு லைஃபு, வியாதியிலேயே அல்லது தரித்திரத்திலேயே அல்லது கடல்லையும் லைஃப் முடிஞ்சு போகணும்னு கர்த்தர் விரும்பலை. உன்னை திரும்பவும் எடுத்து கட்டி ஜாதிகளுக்கு மத்தியில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஜாதிகளுக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இப்பொழுது இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் கொஞ்சம் ஏறி வந்துருங்களே. இந்த வருஷம் விழுந்த இடத்துல பக்கத்தை கருத்தை பிடிச்சுமா. ஆமாம், ஏம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுங்க, கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க, கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. நீங்கள் ஏறினீங்கன்னா அவர் இறங்குவார். நீங்கள் ஏறினீங்கன்னா அவர் இறங்குவார். இறங்கி சொல்லுமா, உங்கள் அருகிலே நிற்பார். நல்ல கரந்தடி சொல்லுமா, உன் அருகிலே கர்த்தர் நிற்பார். உன் அருகிலே நின்று அவருடைய நாமத்தை கூறுவார். இருக்கிறவராகவே இருப்பார். ஏகோவா நிசி, ஏகோவா ரிப்பா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஈரே, எல்லாம் 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 இந்த வருஷம் உனக்கு பார்த்து கொள்ளப்படும். உங்கள் அருகிலே நின்று அவர் நாமத்தை கூறிட்டு சொல்றாரு, நான் இறக்க செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு, மோசே நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரம். சொல்லுங்க, பயங்கரம். கர்த்தர் பயங்கரமான காரியத்தை மோசே கொண்டு செஞ்சாரு. வாசிங்க பார்க்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க 34:10 வாசிங்கம்மா. 34:10 மோசே 10:11 எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லோருக்கும் பிரதட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான காரியம் செய்கைகளையும் சொன்னதை செஞ்சாரா இல்லையா? செய்கைகளை மகா பயங்கரமான செய்கைகளை பார்த்தால் கர்த்தர் முகமுகமாய் மோசையை போல, கர்த்தரை முகமுகமாய் இருந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. இனி கர்த்தர் என்னோடு கூட, சொல்லுமா, இனி கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரம் என்று சொல்லலாமா? இது பெரிய மெசேஜ். ஒரு வேளை கர்த்தர் சித்தமான கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே உள்ளே போவோம். இதிலே 10-15 மெசேஜ் இருக்குது, அப்படியே ஒன்று உள்ளே போவோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற 2 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உடைத்து போட்டதை சொல்லுங்க. அதாவது இப்படி சொல்லலாம், இல்லைன்னா தூரமாக இருந்த நான் இந்த வருஷம் கர்த்தருடைய சமீபமாக போகிறேன். அவரோட இன்னும் நான் நெருங்க போகிறேன். அவர் அருகே நான் வரப்போகிறேன். ஏன்னா யார் ஈசாய் சொல்லுவார் தானே, ஈசாக்கு தானே சொல்லுவார், இன்னும் கிட்ட வந்து என்னை முத்தம் செய். இதே மோசேட்ட கர்த்தர் சொல்லுவார், கிட்டவா மோசே, முச்சடி நின்று தூரத்தில் நின்று பேசுவார், கிட்டவா மோசே. அற்புத காட்சிகளை பார்க்கும்படி மோசே கிட்ட வந்தான். அப்போ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாருமா, நெருங்குங்க. எனக்கு இந்த வருஷம் சொல்லுமா, இன்னும் அதிக நேரம் நான் அவரோட உட்கார போறேன். சொல்லுமா, இந்த வருஷம் அதிக நேரம் அவரோட கூட நான் என்ன செய்ய போறேன்? உட்கார போறேன். 1. 2வது யாக்கோபு புத்தகம் வாசிங்கம்மா. மறுபடியும்
எடுத்துட்டீங்களாமா? வாசிமா. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். எலியா மறுபடியும் ஜெபித்தான். தேடுறீங்களாமா? 5:17 வாசிமா. எலியா என்பவன் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அந்த வார்த்தை மட்டும் ஆண்டலில் மணிக்க, மறுபடியும் ஜெபம் பண்ணான். சொல்லுங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அடுத்து அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. போது, ஓகே. சொல்லுங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணார். ஒண்ணு, நீங்க ஆமா, தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை செய்யணும். ஒண்ணு, கர்த்தர் சொல்றாரு, திரும்ப எடுத்துட்டு வா. ஆமா, நான் மறுபடியும் எழுதுவேன். சொல்லுங்க, மறுபடியும் எழுதுவேன். அப்படின்னா உங்களுக்கு குறிச்ச ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு குறிச்ச நன்மைகளை, உங்களுக்கு கர்த்தர் எழுதி இருக்கிற அத்தனை திட்டங்களை, தீர்க்கதரிசனங்களை மறுபடியும் எழுதுவாராமா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் என்னன்னு சொல்லுங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தையை, மறுபடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, திரும்ப திரும்பனா மறுபடியும், மறுபடியும் அப்படின்னா எந்தெந்த ஜபங்களை எல்லாம் நான் மூடி போட்டனோ, இது என் வாழ்க்கையில நடக்காதே, இது என் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, இது என் வாழ்க்கையில அவளாதான் சொல்லு, இது நடக்காதுன்னு எதையெல்லாம் நினைச்சனோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இல்ல, மறுபடியும் ஜெபம் பண்ணு. நீ மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும். ஆமா, கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் ஒருவேளை நடக்கிறதுக்கு ஏதுவான எந்த காரியமே இல்லாம இருக்கலாம், நடக்கிறதுக்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஜபங்களை எல்லாம், பழைய டைரியை தூக்கி பாருங்க. ஆமா, எந்தெந்த ஜபங்கள் கர்த்தர் என்னென்ன வார்த்தையை சொல்லி இதை ஜெபின்னு சொன்னாரோ அதெல்லாம் நடக்காதுன்னு 7 வருஷம் ஜெபம் பண்ண, 10 வருஷம் ஜெபம் பண்ண, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன். இல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், மறுபடியும் ஜெபம் பண்ணு. எலியா ஜெபித்த பொழுது வானம் திறந்தது, மழையை தந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், மறுபடியும் ஜெபி, மறுபடியும் ஜெபி, மறுபடியும் ஜெபி. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கணவனுக்காக ஜெபம் பண்ணி சலிச்சு போய் வேண்டான்னு விட்டுட்டேன். நிறைய பேர் அப்படிதான். என் மனைவிக்காக ஜெபம் பண்ணி, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி, அவரை இப்பெல்லாம் கேளுங்களேன், அவர் ரசிக்கிற பொழுது ரசிக்கிட்டு விடுங்க. அவர் எப்போ நேரம் வச்சுக்கிறாரோ நேரம் வச்சிருக்கிறாரோ அவர் ரசிக்கிட்டு விடுங்க அப்படின்னு என்ன செஞ்சோம், விட்டுட்டோம். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. முதல் டீம்ல இருந்த ஒரு மக, அவங்க இந்த 2 பிள்ளைகளுக்கு சிக்கன் பாக்ஸ். அப்போ ஒரு நாள் என்னை கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ நான் போய், அந்த மகா, அந்த 2 பிள்ளைகள், சிக்கன் பாக்ஸ் வந்த 2 பிள்ளைகளும் அந்த சகோதரியும், நாங்கள் 4 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் படியிடுறோம். அப்போ முழங்கால் படிட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறேன், இறக்கத்தை கேட்குறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன், இறக்கத்தை கேட்குறேன். ஏசப்பான்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த சகோதரி மேலே நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்ட்டார். சகோதரி மேலே நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. நான் ஜெபத்தை நிறுத்திட்டேன். அப்போ அந்த சிஸ்டரை பார்த்து சொல்கிறேன், அந்த மகளை பார்த்து சொல்கிறேன், ஏம்மா, இப்படி கர்த்தர் சொன்னார், உன் மேலே ஏதோ கோபமா இருக்கிறாராமா அப்படிங்கிற பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, இதே வார்த்தையை என் மக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னா அப்படின்னாங்க. என்னன்னு போகும்போது அந்த மக கிட்ட கேட்டேன், என்னம்மா நடந்ததுன்னப்போ, அவள் அப்போ இப்போ அவள் காலேஜ் படிக்கிறா, அப்போ ஒரு 7th 8th தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவள் ஒரு விஷன் பார்த்தாலாம், அதாவது மிட் நைட்டில் அவள் உட்காந்து எழும்பிட்டான். மிட் நைட்டில் உட்காந்து நேச்சுரலாகவே எந்திரிச்சு விம்பி 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 அழுகிறான், ரொம்ப அழுகிறான். அவங்க அப்பா போய் கேட்குறாரு, ஏமா என்னாச்சு, நைட்டு 12 மணிக்கு உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்கிறிய, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அவள் சொல்லலை. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, ஏமா அழுகிற, ஏமா சொல்லலை. ரொம்ப நேரம் கழிச்சு கேட்டதுக்கப்புறம் அவள் சொன்னா, இல்லைம்மா, ஏசப்பா என் கனவுல வந்தார், நான் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அவருக்கு பக்கத்துக்கு நான் ஓடுனேன். ஏசப்பா சொன்னார், உங்கள் மேலே நான் கோபமாக இருக்கிறேன்னு சொன்னாருமா, உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன்னு அவர் போயிட்டாருமா, அதை பார்த்தோன்னு நான் அழுகிறேன்னு உண்மையாலுமே அவள் சொல்கிறா. கனவுல ஏசப்பா கோபமாக இருக்கா. அப்போ இதே வார்த்தை தான் சிஸ்டர் மகளும் சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், அவங்க அந்த குட்டி பிள்ளைங்க 2 பேத்துக்காக, அந்த தம்பி 9th, அந்த பொண்ணு 7th, அவங்க 2 பேருடைய அற்புத சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்கள ரூம்குள்ளே அனுப்பிவிட்டு நான் அந்த சகோதரி உட்காந்து ஜெபிக்கிறேன். எதற்காக ஏசப்பா கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சகோதரி ஜெபம் பண்ணுற கொஞ்சம் நேரம் இறக்கத்தை கேட்டு ஜெபிக்க கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு,
இந்த மகன் தன் கணவனுடைய ரட்சிப்புக்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். என் கணவன் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும்னு. இந்த மக ஜெபிக்க பிசாசு ரொம்ப வேலை செய்யறதுனால அந்த கணவன் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு, தேவனை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாரு. அதனால இந்த மக சொல்லிட்டா, இனி நான் ஜெபிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இனி என் கணவனுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், உங்களோட நான் பேச மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் எத்தனையோ முறை போய் அந்த மகளை எழுப்புறேன், எழும்பி ஜெபி, எழும்பி உன் கணவனுக்காக ஜெபின்னு சொல்கிறேன். அவள் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்கிறா, கேளுன்னாரு. அப்புறம் என்ன சார் இப்படியான? ஆமாம் ஆமாம் சார், நான் ஜெபிக்க மாட்டேன். எத்தனை நாள் தான் என் கணவனுக்காக நான் ஜெபிக்கிறது, எத்தனை நாள் தான் சார் நான் அழுகிறது, நானும் ஜெபிக்க மாட்டேன்ட்டு. ஆமாம் சார், நானும் பைபிள் படிக்கிறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இது நிமித்தம் வந்த கோபம் பிள்ளைங்க மேலே, இது நிமித்தம் வந்த கோபம் பிள்ளைங்க மேலே அப்படிங்கிற பொழுது அப்போ சொன்னேன், இல்லை சார் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் அப்படி சொல்லாது. இல்லை, மறுபடியும் ஜெபிங்க சிஸ்டர், மறுபடியும் கர்த்தர் இறக்க செய்வார், மறுபடியும் கர்த்தர் இறக்க செய்வார்னு அந்த மகளுக்காக நான் திறப்பில் நின்று நாங்கள் 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே இந்த சகோதரிக்காக முதல்ல அந்த சகோதரிக்காக ஜெபிங்க. அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், நீ முதல்ல 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இறக்கத்தை கேளுமா, அதுக்கப்புறம் உன் கணவனுக்காக ஜெபி. நீ முதல்ல இறக்கத்தை கேளு, கர்த்தர்ட்ட கேளு, இறக்கத்தை கேளு அப்படின்னு சொல்லி நான் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மக ஒப்புரவாகாமல் நான் அங்கே ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ முதல்ல ஒப்புரவாகுமா, கர்த்தர்ட்ட கேளு, இறக்கத்தை கேளுன்னு. அதுக்கப்புறம் அவங்க 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலைகள் மாறிச்சு. அவங்க ஒரு சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அவங்க வாழ்விழுந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விலை பண்ணி இன்னைக்கு கர்த்தர் அவங்க குடும்பத்தை ஒரு மகிமையான குடும்பத்தாய் வைத்திருக்கிறத இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஆமென்னு சொல்லாமா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில நேரங்கள் நம்ம அப்படிதான் ஜெபத்தை விட்டுட்டோம். நான் ஜெபிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். இல்லை, இந்த வருஷம் சொல்ல, இல்லை ஆண்டவரே, எதெல்லாம் நான் மூடி போட்டனோ, எதெல்லாம் நான் நடக்காதுன்னு சொன்னனோ, மறுபடியும் இந்த வருஷம் அந்த ஜெபத்தையெல்லாம் நான் தொடங்குகிறேன், மறுபடியும் இந்த வருஷம் அந்த ஜெபத்தையெல்லாம் நான் தொடங்குறேன். கர்த்தருனை நேசிக்கிறார், அவரை உங்கள் பக்கம் இழுத்து கொள்ள விரும்புகிறார், அவர் உங்கள் அருகே வந்து நிற்க விரும்புகிறார், அவருடைய நாமத்தை கூற விரும்புகிறார், அவருடைய செய்கைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார். நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி. ஆமென் என்று சொல்லலாமா, ஆமென் என்று சொல்லாமா. எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான், ஈசாக்கு மறுபடியும் தோண்டினான். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு. மறுபடியும் தோண்டு, மறுபடியும் தோண்டு, மறுபடியும் தோண்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த சகோதரி சொன்ன மாதிரி, எங்கெங்க நாங்கள் ஜெபிக்க தாங்க வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி பிசாசு சும்மாதான் இருந்தா, அவன் பாட்டுக்கு அவன் ஒரு மூலையில் இருந்தா, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருந்தேன். ஆனால் ஜெபிக்க ஆரம்பின்னு அவன் எழும்பி கொக்கரிக்கிறத பார்த்து என்னால் தாங்க முடியல, அதனால ஜெபத்தையே விட்டுட்டேங்க. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணாதாங்க பிரச்சனை வருது. ஏன்னா ஜெபம் பண்ணுனாதான் அவனுக்கு பாதிப்பு. நல்லா விளங்க, ஜெபம் பண்ணாதான் அவனுக்கு பாதிப்பு. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் சர்பம் கொத்திரும். நீ ஜெபம் பண்ணா கொத்துதுன்னு சொல்லி நினைச்சிட்டு நீ ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் கொத்து அந்த சாத்தான், என்னைக்கு இருந்தாலும் உங்களை என்ன செஞ்சிருவா, கொத்திடுவா. அதனால பரவாயில்ல, நீ சீருனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல நான் எழும்பி எழும்பி உன்னை வெட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சாத்தானே, உன் மேல அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு இந்த வருஷம் தந்திருக்கிறார். உன்னை என்னோட வல்லமையை அழிக்கிற சாத்தானே, சாத்தானோட சகல வல்லமைகளை அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சொல்லிரு, சாத்தானே சொல்லுமா, அவனை பார்த்து. இன்னும் இவ்வளவு பொறுமையா கூப்பிடுறேன். ஏ சாத்தானே சொல்லுமா, ஏ சாத்தானே, இந்த வருஷம் எகிரிட்ட, ஆமா நீ அழியப்படுவ, ஆமா முற்றிலும் சொல்லு, முற்றிலும் சாத்தானே, உன்னையோட வல்லமையும் முற்றிலும் அழிகிறதுக்கு நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். சாத்தானையும் சாத்தானுடைய சகல வல்லமையில அழிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதிகாரம் பெற்றிருக்கிறேன். அப்ப எனக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஆமா ஒருவேளை அதான் சொல்ற, தோண்ட ஏசைக்கு சித்தனான என்ன அர்த்தம், பிரச்சனையா வருது. தோண்ட என்ன வருது, கல்லுகளா வருது. ஏசைக்கு சித்தனான வாக்குவாதங்கள், பிரச்சனை. அதான் சொல்றேன், சும்மா இருக்கிற வரைக்கும் அவனும் சும்மா இருப்பான், நம்மளும் சும்மா இருப்போம். நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தா, ஐயோ இன்னைக்கு தாங்க அவர் ரொம்ப சீர்னாரு, ஏன்னா நீங்க ஜெபிச்சிட்டீங்கல்ல. அப்போ உள்ளுக்கிற டெவில் என்ன செஞ்ச, அப்போ இல்லை புள்ளடா உள்ள படுத்துக்கோன்னு விட்டுறலாமா, வெளியே வான்னு சொல்லாமா. ஆமா, இயேசுவின் நாமத்தில். ஆமா சொல்லுமா, வெளியே வா, என் கணவனுக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள தரித்திர ஆவியே வெளியேறு. உன்னுடைய எல்லா அதிகாரத்தை முறிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில்.
எல்லா அதிகாரத்தை முறிக்கிற சாத்தானு இந்த வருஷம் நிரந்தர விடுதலை, நிரந்தர விடுதலை. இன்னும் எத்தனை நாள் ஜெபிச்சதுக்கே நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நான் இனி தேசங்களுக்கு போகணும், தேசங்களுக்கு கடந்து போகணும். இன்னும் உன்னையவே வெட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் உன்னைய சொல்லிடு, அப்படி சொல்லிடு. இயேசுவின் நாமத்துல வேரோட பிடுங்கிருவேன், வேரோட பிடுங்கிருவேன். நான் ஏற்கனவே சாத்தானே, ஏற்கனவே உன்னை பார்த்து சொல்லிக்கிறேன், என் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. ஆமா, இந்த வருஷம் உன்னுடைய கிரிகள் எதுவும் என் பக்கம் வரக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய அற்புத செய்களை இந்த வருஷம் நான் பார்க்க போறேன். ஏசேக்கு சித்தனா முடிந்தது, ஏசேக்கு சித்தனா முடிந்தது. ரெகோபோத், நான் தேசத்தில் பழுகும்படி எனக்கு ரெகோபோத். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் என்று சொல்ல அந்த இடத்துல எத்தனை முறை வருது? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 26 அவன் மறுபடியும் தோன்றினான், அவன் மறுபடியும் தோன்றினான். 3 முறையா 2 முறையா? வாசிங்க பார்க்கலாம். 26 வாசிமா. கேரோர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். மகளே 18 வாசி. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. இங்க வரங்க, ஒரே நிமிஷம். இது ஒரு பெரிய மெசேஜ், ஒரே லைன்ல மட்டும் சொல்றது ஒரு பெரிய மெசேஜ். கர்த்தர் சித்தமான இந்த ஒரு பகுதியிலேயே நிறைய வார்த்தை இருக்குது. ஒன்னே மட்டும் சொல்றேன். இது யாருடைய துறவாமா? இது யாருடைய துறவு? ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? ஈசாக்குக்கு அப்பா, தகப்பன். யாராமா? தகப்பன். அதாவது எங்க அப்பா துறவு. இது பெலிஸ்தன் யாரு? சத்ரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய துறவையெல்லாம் பெலிஸ்தனாகிய நீ மூடி போட்டுட்டே வர. ஆனா இது என்னுடைய தகப்பனது. சொல்லுமா, இந்த வருஷம் கர்த்தர் சொல்றார், உன் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து, உன் தகப்பனாகிய தேவாதி தேவனுடைய எல்லா துறவுகளை நீ தோண்டு தோண்டு தோண்டு. சாத்தானே, நீ எடுத்துக்கொண்டது என்னுடையதல்ல, என் தகப்பன் எனக்கு கொடுத்தது. ஆஸ்தியை கொடுத்திருக்கிறாரு. வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. சாத்தானே, இனி நீ இதுல கை வைக்க முடியாது. பெரிய மெசேஜுமா இது, கொஞ்சம் நல்லா உள்ள போவோம். கர்த்தர் சித்தமான. சரி, ஓகே. அதனால இப்ப ஈசாக் சொல்றா, இதெல்லாம் என் தகப்பனுடையது, இனி நீ தொடாத. ஏசப்பா நமக்காக ரத்தத்தை சிந்தி சாத்தான் கையிலிருந்து எல்லாவற்றையும் பிடிங்கி நம்ம கையில் தந்துட்டாரு. இனி சாத்தானே அதிகாரம் இல்லை. கையை எடுத்துரு. என் கணவன் மேலேருந்து கையெடுத்துரு, மனைவி மேலேருந்து கையெடுத்துரு, என் குடும்பத்தின் மேலேருந்து கையெடுத்துரு, ஆஸ்தி மேலேருந்து கையெடுத்துரு, அந்தஸ்து மேலேருந்து கையெடுத்துரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என் சரீரத்தை, சொல்லுமா, என் சரீரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில மீட்டுட்டாரு. அதனால என் சரீர உறுப்புகளை, சரீரத்தில் இருக்கிற எலும்பு நரம்பு தசைகளை எல்லாம் தொடுகிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. சாத்தானே, இதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் திரும்ப சுகத்தை ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொள்றேன். பெலிஸ்தர்கள் மறுபடி தூர்த்து போட்டாங்க. பெலிஸ்தர்கள் மறுபடியும் தூர்த்து போட்டாங்க. இவன் மறுபடியும். அதனால்தான் சொல்றமா, நிறைய ஜபம், நிறைய நேரம் நம்ம சோர்ந்துட்டோம். ஒருவேளை ஈசாக்கு போது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாருன்னா, எப்ப தோணுனாலும் ஏசேக்கு தான் வரா, எப்போ தோணாலும் ஏசேக்கு சித்தனா அப்படின்னா வாக்குவாதம், பிரச்சனைகள் வாக்குவாதமாக வருது. எப்போ ஜோமனாலும் வாக்குவாதம் வருது, எப்போ ஜோமனாலும் பிரச்சனை வருது, எப்போ ஜோமனாலும் நான் உனக்கு ஜோமனா அவர் அதுக்கு மேலே ஆடுறாரு. நம்ம ஜோமன்னா அந்த மனைவி அதுக்கு மேலே ஆடுது, பிள்ளைங்க அதுக்கு மேலே கீழ்ப்படியாம போகுது, எதிர்த்து நிற்குது. அப்படின்னு ஜபத்தை க்ளோஸ் பண்ணலாமா? முடியாது. என் பிள்ளைக்குள் ஜீவனை வைக்கிறேன், என் கணவனுக்குள்ள ஜீவனை வைக்கிறேன், என் மனைவிக்குள்ள ஜீவனை வைக்கிறேன். ஆமா, நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன். விடாத மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் ஜெபம் பண்ணு. ஆமா, ஈசாக்கு மறுபடியும் தோன்றினான். அந்த இடம் ஒரு மறுபடியும் வருது. அப்புறம் நீங்க வாசத்து ஒரு மறுபடியும் வருது. அடுத்து 22 பாருங்க. பின்பு அவன் அவிடம் விட்டு போய் வேறொரு துறவை வெட்டினான். ஆமா, மறுபடியும் அவன் தோன்றான். போதுமா, மறுபடியும் தோன்றினான். இப்ப வாசிமா. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று நல்ல கரந்தட்ட ரெகோபோத். நான் தேசத்தில் பழுகும்படி, நான் தேசத்தில் சமாதானமாய் இருக்கும்படி, என் குடும்பம் சமாதானமாய் இருக்கும்படி, ஆமா, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் ஆஸ்தி, என் ஐஸ்வர்யம் எல்லாம் ரட்சிக்கப்படும்படி எனக்கு ஒரு ரெகோபோத் வந்துருச்சு.
அப்படின்னு என்ன சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் அற்புத செய்கைகளை காட்ட வேண்டும் என்றால் நீயும் செயல்பட வேண்டும். நல்ல கரந்தட்டுமா. நீங்க செயல்படுங்க. நீங்களும் செயல்படணும். நீங்க செயல்படணும். நீங்க செயல்படணும். நீங்க செயல்படணும். நீங்க செயல்படணும். நீங்க செயல்படணும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு பயங்கர கடன் பிரச்சனையில் இருந்தாரு. ரொம்ப ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த கடனை எப்படியாவது அடைச்சிருங்க, இந்த கடனை எப்படியாவது அடைச்சிருங்க, இந்த கடனை எப்படியாவது அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. 3 மாசமாச்சு கடனே அடைக்கப்படல. 3 மாசமாச்சு கடனே அடைக்கப்படல. ஒரு நாள் இவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே இந்த கடனை எப்படியாவது அடைச்சிருங்க, இந்த கடனை எப்படியாவது அடைச்சிருங்க, இந்த கடனை எப்படியாவது அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் அப்படி உட்கார்ந்துட்டு ஜெபம் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் நான் என்ன செய்வேங்கிற பொழுது ஒரு என்ன செய்யுதுன்னா ஒரு ஒரு இந்த ஃபேன் கட 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 கடன்னு ஆடுற பொழுது ஒன்று என்னமோ ஒன்று உழுகுது. அப்போ ஒருவேளை என்னன்னு சொல்லி எந்திரிச்சு என்ன செஞ்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்யலாம், அவர் பார்க்கவே இல்லை. அவர் என்னன்னு சொல்லி பார்க்கவே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் எப்போவோ ஒருத்தர் ஒன்று அனுப்பின செக் அந்த ஃபேனுக்குள்ளே மாட்டி இருந்ததா. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு உண்டான ஒரு செக்கு. அவர் கடகடங்கிற பொழுது எந்திரிச்சு போய் பார்த்துருக்கலாம், பார்க்கல. அது கடகடகடனா ஆடி செக்கு நல்லா கிழிஞ்சு போயிடுச்சு. இல்லை, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு சில நேரங்கள் நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ யார் கிதியோன் ஜெபிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அவன் என்ன செஞ்சானா, செயல்பட்டான். கோதுமையை தப்புவிக்கிறதுக்கு ஆலைக்கு சமீபமாய் வந்து போரடித்தான். அதை எப்படி நீங்கள் செயல்படணும்னு ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்துவார். ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நான் இந்த வருஷம் உனக்கு அற்புதமான செய்கைகளை காட்ட விரும்புகிறேன். ஆனால் ஈசாக்கு எப்படி மறுபடியும் தோண்டினானோ, அடுத்து யார், எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினானோ, இன்னொருத்தர் மறுபடியும் ஜெபம் பண்ணார். யாரு? அட நம்ம நாயகருங்க இயேசு கிறிஸ்து. இதே வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அதே வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் ஜெபம். அவரே மறுபடியும் ஜெபம் பண்ணினார்னா நம்மள ஏமாத்திரம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இந்த வருஷம் சொல்றாரு, நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா. 2வது மறுபடியும் ஜெபம் பண்ணி. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்குங்க. ஆமாம், மறுபடியும் ஜெபம் பண்ணு மகளே. மறுபடியும் இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்றாரு, நீ மறுபடியும் எழும்பி வா, மறுபடியும் ஏறி வா, மறுபடியும் நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு வா, மறுபடியும் ஆதி அன்புக்கு வா, மறுபடியும் ஆதி பொருத்தனைக்கு வா, நீ மறுபடியும் வா.